Praise the Lord. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்த நித்திரை அடைந்தவர்களின் முதற்பலனானார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே ஒரு தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் ஒருவர் மாத்திரமே. பிரியமானவர்களே, நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய சாபத்திற்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமத்திற்காக அவர் தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் நான் உண்மையானவர் என்று சொல்லி, நானே ஜீவன் உள்ளவர் என்று சொல்லி தம்முடைய வாக்கை நிறைவேற்றும்படியாக அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தவர்களிலே முதற்பலனான கிறிஸ்துவாக நம்மோடு மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. தேவனே நான் சேர்வதே சிலுவை சுமந்து நடப்பேனும் எங்களுக்காக சிலுவையை சுமந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்றைக்கும் நீர் எங்களுக்காய் மரித்தீர், எங்களுக்காய் உயிர்த்திருக்கிறீர், எங்களுக்காக பரலோக ராஜ்யத்திலே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக நீர் சென்றிருக்கிறீர். மீண்டும் எங்களுக்காக நியாயாதிபதியாக வந்து எங்களை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாக நீர் அழைத்து கொண்டு போகிற கிருபைகளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்திருக்கிறதான இந்த பரிசுத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ள ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு உதவி செய்து இன்னும் அதிகமாய் உம் மண்டையிலே நாங்கள் நெருங்கி கிட்டி சேர்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed